ஹாய் கைஸ், உங்கள் வீட்டு ஃப்ரீசர்லேயும் இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சில பேர் மெல்ட்டிங்கான பட்டனை பொறுப்பாக ப்ரெஸ் பண்ணதையே மறந்துடுவோம். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் சென்று ஃப்ரிட்ஜுக்கு கீழே கொலமாட்டம் தண்ணி நிற்கிறத பார்க்குறப்ப தான் பட்டன் ப்ரெஸ் பண்ணதே ஞாபகம் வரும். கரெக்ட் டைமுக்கு தண்ணியை டிஸ்போஸ் பண்ணாததுனால ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடில் இருக்கிற மோட்டர் ஒயர் எல்லாமே தண்ணி வழிஞ்சு ஒரே ஈரமாயிடும். அதுக்கப்புறம் என்ன, இதை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். இதில் உங்கள் ஃப்ரிட்ஜு ஏதாவது ஒரு கார்னரில் இருந்தால் சொல்லவே வேணாம், அந்த ப்ராசஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். இதுக்காகவே பல பேர் இந்த மெல்ட்டிங்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த சின்ன ஸ்பூனை வச்சு இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி டீஃப்ராஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுனால ஐஸ் எல்லாம் எனக்கு மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரீசருக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிற தண்ணி வெளியில் போகிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதுக்கு கீழே நான் ஒரு பவுல் வச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இருக்க ட்ரேயை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனை இந்த பொசிஷனில் இங்கே வைக்க போகிறேன். மெல்ட்டான தண்ணி ஸ்பூன் வழியாக பவுலுக்கு வர்றத உங்களால் வீடியோவில் பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போகிறத பிளாக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தண்ணியை கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கும். இப்படி பண்ணுறதுனால கார்னரில் உங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியை டிஸ்போஸ் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. உங்கள் ஃப்ரிட்ஜ் கார்னரில் இருந்தாலுமே நீங்கள் தண்ணியை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ண முடியும். இதனால் இனிமேல் நீங்கள் ஃப்ரிட்ஜை மூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. தண்ணி பின்னாடி வழிஞ்சு மோட்டர் ஒயரை வீணாக்கிடுமோன்ற பயமும் இனிமேல் இருக்காது. எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்களோ நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே பண்ணி வச்சுருக்க இந்த செட்டப் உங்கள் கண்ணில் படும். ஸோ தட் தண்ணியை ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பவுலை திரும்பவும் அங்கேயே வச்சிடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.